மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியில் தக் லைஃப் படம் திரையிடப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கீங்க. ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு தென்னிலவன்? நிச்சயமாக, அதாவது இயக்குனர் மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் கூட்டணியில் 38 ஆண்டுகளுக்கு பின்னாக உருவாகி இருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படமானது இன்று வெளியாகிறது. இதை வெளியாவதை ஒட்டி கோவையில் கமல் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. கோவையை பொறுத்தளவு அர்ச்சனா திருச்சனா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து கமலஹாசன் ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைய தினம் தமிழக அரசு இந்த தக் லைஃப் திரைப்படத்துக்கு சிறப்பு காட்சிக்கான அனுமதியும் வழங்கியிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் கோவையில் பல்வேறு திரையரங்குகளில் இந்த தக் லைஃப் திரைப்படம் வெளியாவதை ஒட்டி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. அதாவது பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடிட்டு வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் இன்றைய தினம் கமல் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பள்ளி மாணவிக்கு இந்த தக் லைஃப் திரைப்படம் வெளியாவதை ஒட்டி கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. தற்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றது குறித்து கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு தக் லைஃப் படம் வெளியாக இருக்கிறது, என்ன எதிர்பார்ப்பு, எப்படி இருக்குது, கொண்டாட்டம் எப்படி இருக்குது? எங்களுடைய விண்வெளி நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசனுடைய தக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுவதும் சிறப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 36 வருடங்களுக்கு பிறகாக எங்களுடைய தலைவர்களும் மணிரத்னம் சார் இணைந்து நடிக்கின்ற ஒரு வெற்றி படம். இதில் ஏ.ஆர். ரஹ்மான் சார் இருக்காரு, சிம்பு போன்ற பல நட்சத்திரங்கள் இதில் இணைந்திருப்பதால் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக அது பூர்த்தி செய்யும். இந்த படம் தமிழ் உலகிலே ஒரு மைல்கல்லாக இருக்கும். இந்த கொண்டாட்டன்றது எப்படி இருக்கு? படத்தை வரவேற்று கொண்டாட்டம் எப்படி இருக்கு? கொண்டாட்டம் சிறப்பாக இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்போ கேரளா, ஆந்திரா போன்ற பல இடங்களிலுமே இந்த கொண்டாட்டங்கள் சிறப்பாக போடிக்கொண்டிருக்கிறது. அதாவது கோவையை பொறுத்தளவு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலும் கமலஹாசன் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாட்டு வராங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய அர்ச்சனா தர்ச்சனா திரையரங்குகள் கூட தற்போது நடனமாடியும் இங்கே சண்டை மேளத்துடனும் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டு வராங்க. மேலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு கமல் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. காலையிலிருந்தே இங்கே கூடிய ரசிகர்கள் சண்டை மேளம், பாடல் என கேக் வெட்டியும் இங்கே உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. இன்றைய தினம் பள்ளி மாணவி ஒருவருக்கு 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இந்த ஏராளமான, அதாவது பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமான ரசிகர்கள் திரையரங்கு முன்பு கூடியிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடி தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். தொடர்ந்து சென்னையிலிருந்து நம்முடைய மற்றொரு செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், தற்போது நீங்க எந்த திரையரங்கு வளாகத்தில் இருக்கீங்க? அங்கு கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு? நிச்சயமாக 37 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படமானது கர்நாடகா தவிர உலகெங்கும் இன்று வெளியாக உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் சிறப்பு காட்சியானது திரையிடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கு ரசிகர்களின் கொண்டாட்டமும் அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கத்தில் ரசிகர்கள் அதிக அளவிலான ரசிகர்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் கமலஹாசன் மட்டுமல்லாது சிம்பு, அபிராமி, த்ரிஷா உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திர பட்டாளங்களும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளதன் காரணமாக ரசிகர்களின் எண்ணிக்கையும் தற்போது சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் அதிக அளவில் உள்ளனர். குறிப்பாக நடிகர் கமல்ஹாசனோட ரசிகர்களாக இருக்கட்டும், நடிகர் சிம்புவின் ரசிகர்களாக இருக்கட்டும் என ஏராளமான ரசிகர்கள் இந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் ஏராளமான ரசிகர்கள் இங்கே இருக்கிறதை நம்மளால் காண முடிகிறது. ஒவ்வொரு காட்சிக்கும், சிறப்பு காட்சிக்கு முன்னதாகவே ஏராளமான ரசிகர்கள் ஒரு கொண்டாட்ட மனநிலையுடன் இந்த திரைப்படத்தை காண தற்போது வருகை தந்துள்ளனர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கு எதிர்பார்க்குறீங்க? தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். 2 வருஷம் தாம இது. கடைசியாக 2023 மார்ச் மாதம் பார்த்தோம் 10 தலையில். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு எங்களுக்கு படம் வருது. நாங்கள் ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். தலைவன் படம் வந்தாலே வேறு லெவலில் இருக்கும். இல்லை கமல் வேறு சேர்ந்து நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஜாம்பவன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு, எப்படி சொல்கிறது, வாதியாரும் ஸ்டூடெண்ட்டை சேர்ந்து நடிக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? வேறு லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக கமல்ஹாசனோட நடிக்கிறாரு. ஸோ சிம்பு கமல்ஹாசனோட நடிக்கும்போது என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா போகிறீங்க? ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலாக 2 பேருமே சகல கலா வல்லவன் தான் சொல்ல முடியும். எனிதிங் நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்களேன், டான்ஸு, ஃபைட்டு, ப்ரொடியூசிங், டைரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வரும். இப்போது படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, நான் 10 அடி பாஞ்சா நீ 16 அடி பாடுறேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் தலைவன். அவர் 10 அடி பாஞ்சானா தலைவன் 16 அடி பாய்வான். அதுதான் எஸ்டிஆரோட கெத்து.
குறிப்பாக சொல்லணும்னா கமல்ஹாசன் மட்டும் அல்லாது நடிகர் சிலம்பரசனின் நீண்ட நாளுக்கு பிறகு வெளியாக உள்ள படம் என்பதன் காரணமாகவும் ஏராளமான ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தை காண்பதற்கு தற்போது குவிந்த வண்ணமே உள்ளன. நம்மிடையே ஏராளமான ரசிகர்களும் இணைந்துள்ளனர். மற்றொரு ரசிகரிடம் அவர் குறித்து கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம், எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பயங்கரமாக இருக்கும். எஸ்டிஆருக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் எல்லாமே வந்து மாசாக இருக்குது. ட்ரெய்லரில் இருந்து சாங்ஸில் இருந்து இப்போ மேக்கிங் வீடியோ ரீசெண்டாக வந்ததில்ல, அதுலேருந்து எல்லாமே பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். கமல்ஹாசனாக இருக்கட்டும், சிலம்பரசனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரே ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அவர் உலக நாயகன் அவர். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். எஸ்டிஆர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரும் கேமரா பார்த்து சின்ன வயசுலேருந்தே சினிமாக்காக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸும் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டு பேருக்குமே ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். குறிப்பாக நடிகர் கமலஹாசன் நடிப்பில் வெளியே வர படமாக இருந்தாலும் சிலம்பரசன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இரண்டு நடிகர்களோட, அதாவது கமலஹாசன் சிலம்பரசன் என இரண்டு வெவ்வேறு நடிகர்களோட ரசிகர்களும் ஏராளமான ரசிகர்களும் சென்னை ரோஹிணி திரையரங்கத்தில் இந்த திரைப்படத்தை காண குவிந்திருக்காங்க. குறிப்பாக இரண்டு தரப்பு ரசிகர்களுமே ஒரு கொண்டாட்ட மனநிலையுடன் தங்களோட ஆஸ்தான கதாநாயகர்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்க போகுது, ரெண்டு பேருமே இந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்க போகிறாங்கங்கிற ஒரு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் சிறப்பு காட்சி தொடங்க உள்ள நிலையில் தொடர்ந்து ரசிகர்கள் வந்து சென்னை ரோஹிணி திரையரங்கிற்கு வந்த வண்ணமே உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.